ஹாய் விஜய் சார், நான் அருண். எப்படி இருக்கீங்க? அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் கொலாப் வீடியோ. ஸோ ஹெச்எம்பிவினா என்ன சார்? ஹாய் அருண், எப்படி இருக்கீங்க? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் வீடியோ. ஓகே, ஹெச்எம்பிவின்னு என்னென்னு கேட்டிருக்கீங்க, அதை பற்றி பேசிடுவோம். சரிங்களா? ஹெச்எம்பிவி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். ஸோ இந்த ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் வந்து ஒன்றும் புது வைரஸ் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டியில் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் இருக்குது. ஃபிசிஷியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அதை ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இது இப்போ ரீசெண்டாக இந்த சைனீஸ் மீடியாவிலேருந்து வந்த அந்த நியூஸை வச்சு தான் வந்து இது ரொம்ப ஹைப் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புது வைரஸ்லாம் இல்லைம்மா. ஸோ ஆல்ரெடி இது நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற வைரஸ் தான். இது மற்ற இன்ஃப்ளூயன்ஸா, பேரா இன்ஃப்ளூயன்ஸா, அதுக்கப்புறம் ரைனோ வைரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற காமன் வைரஸ் மாதிரி வர இது ஒரு வைரஸ் தான். சார், ஹெச்எம்பிவியோட சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் சார்? சிம்டம்ஸ் ஆஃப் ஹெச்எம்பிவி வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஹை கிரேட் ஃபீவரு, பாடி பெயின், ஹெட்ஏக்கு, கொரைசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபி ரன்னி நோஸு, பாலிமயால்ஜியா இருக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் ஃப்ளூ வந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் தி சிம்டம் இஸ் ஆல்சோ வெரி காமன். மற்ற சார், எந்த ஏஜ் குரூப் வந்து இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? ஸோ சின்னவங்களா பெரியவங்களா அப்படிங்கிற சில குழப்பம் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். என்ன ஏஜ் குரூப் வந்து இதில் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டிருக்கீங்கல்ல. யூஸ்வலாக வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஏஜ் குரூப் தான் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுனா நமக்கு லெஸ் தென் 5 இயர்ஸ் சில்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஏஜ் பீப்புள், மோர் தென் 55-60 வச்சுக்கலாம். தட் டு வித் கோமார்பிட் கண்டிஷன்ஸில் இருக்கவங்களுக்கு இதுக்கான பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அதுவுமே வந்து நம்ம டைம்லி ட்ரீட் பண்ணிட்டாலே போதும். ட்ரீட்மெண்ட்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். கோவிட் முடியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்தது, ரெம்டெசிவிர் இந்த மாதிரி வேக்சின்லாம் வந்தது. இந்த ஹெச்எம்பிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. என்ன சிம்டம்ஸ் இருக்கோ சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணிட்டு ப்ராப்பர் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் குட் இம்யூனிட்டி பூஸ்டிங், இது மட்டும் இருந்தாலே போதும். வித் ப்ராப்பர் ஹைட்ரேஷன், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது தான். சார், இதோட ப்ரொஃபலாக்சிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களோட வியூஸ் என்ன சார்? ப்ரொஃபலாக்சிஸ் ப்ரிவென்ஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோவிட்லேயே பழக்கப்பட்டது தான். மாஸ்க் போட்டுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஹேண்ட் ஹைஜின் ப்ராக்டிஸ். கை நல்லா சுத்தமாக கழுவி இருந்தாலே போதும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ப்ரிவென்டபிள் தான். மற்றபடி நீங்கள் எல்லாரும் நினச்சி பயப்படுற மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காலங்காலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது டே டு டே ப்ராக்டிஸில் பார்த்துட்டு தான் இருக்கும், ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். சார், இதுக்கு எந்த மாதிரி லேப் டெஸ்ட் எடுத்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம் சார்? இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக லேப் டெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் எல்லாருமே லேப் டெஸ்ட் பண்ணணுமா, பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமான்றது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இல்லை, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். சிவியாரிட்டியுமே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம். லேப் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஐசியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீவர் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு என்ன டயக்னோசிஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியாத பேஷண்ட்டுக்கு வைரல் பேனல் அனுப்பும்போது அதில் ஒரு டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாமே தவிர டே டு டே ஓபிடியில் வர காமன் கோல்ட், காஃப், ஃபீவர் பேஷண்ட்ஸ்க்கு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் சீப்பர், பட் ஆனால் டெஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவாக போகிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்ணால் போதும். எல்லாரும் போய் தேவையெல்லாம் பண்ண வேண்டாம், பயப்படாதீங்க. அண்ட் எனிவே, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இந்த டாபிக் பற்றி பேசுறது. தேங்க்யூ அருண்.